வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் தமிழ் கனடாவுடன். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு வீடியோ, நிச்சயமாக இது புதிதாக கனடாவிற்கு வருபவர்கள், குறிப்பாக அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கான, அதாவது ரிஃப்யூஜிஸ் அல்லது அசைலம் சீக்கர்ஸுக்கான உரிமைகள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் பார்க்க வேண்டும் என்று அல்ல, அல்லாமல் கனடாவில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஏனென்றால் சில வேளைகளில் நீங்கள் அறிவேற்றிக் கொள்ளுகிற விடயங்கள் பலருக்கு பயனுள்ளதாக மாறும். உங்களுடைய அந்த அறிவை சிலருடன் பகிரக்கூடியதாகவும் இருக்கும். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் மோசடியாளர்களினுடைய வலையிலே சிக்குகிறார்கள். தங்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை மிஸ் பண்ணுகிறார்கள். சோ அப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்றாலும் கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். அதே போல அசைலம் சீக்கர்ஸ், ரிஃப்யூஜிஸ் இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ இதுல தெளிவான கனடிய அரசு உங்களுக்கு வழங்குகின்ற உரிமைகள், சட்டங்கள் மற்றும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கனடாவில் புதிதாக வருகின்ற அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கு அங்குள்ள சட்டங்கள், உரிமைகள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் பற்றி முழுமையாக தெரிவதில்லை. புதிய நாடு, புதிய மொழி, புதிய கலாச்சாரம் என்கின்ற தயக்கத்திலேயே பலர் தங்களுக்கு சட்டபூர்வமாக இருக்கின்ற உரிமைகளை கூட பயன்படுத்த தவறிவிடுகிறார்கள். ஆகவே அந்த முதலாவது ஒரு விடயம் அதுல என்ன அப்படி என்று சொன்னால், ரீசெட்டில்மெண்ட் அசிஸ்டன்ட் புரோகிராம், மறுவாழ்வு உதவி திட்டம், RAP என்று சொல்லுவார்கள். இந்த திட்டம் கனடிய அரசாங்கத்தினால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் அழைத்து வரப்படுகின்ற அகதிகளுக்கான, அதாவது கவர்மெண்ட் அசிஸ்டட் ரிஃப்யூஜிஸ், GARS என்று சொல்லுவார்கள், இவர்களுக்கான மிக முக்கியமான ஒரு பொருளாதார உயிர் நாடியாகும். இது அரசாங்கத்தினுடைய நேரடி ஆதரவிலே கனடாவுக்கு வருகின்ற அகதிகளுக்கு இது பொருந்தும். ஆரம்ப காலத்திலே தமிழர்களுக்கும் இது கிடைத்திருக்கலாம். ஆனால் தற்போது நேரடியாக போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இருந்து, அல்லது சில வேளைகளில் போர் நடக்காத நாடுகளாக இருந்தாலும் ஒரு சில அரச இயந்திரங்களினுடைய நேரடி அடக்குமுறைகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் கனடிய அரசினுடைய உதவியை பெற்று அதன் பின்னர் கனடாவிற்கு வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆதரவு கிடைக்கும். நீங்கள் கனடாவில் தரையிறங்கிய நாளில் இருந்து முதல் ஒரு வருடத்திற்கு, அல்லது நீங்கள் சொந்தமாக ஒரு வேலை தேடி உங்களை நீங்களே பராமரிக்கும் நிலையை அடையும் வரை இந்த உதவியானது உங்களுக்கு வழங்கப்படும். இந்த RAP என்கின்ற உதவி எதற்கெல்லாம் நிதி வழங்கப்படும் என்று சொன்னால், அடிப்படை மாத வருமானம், அதாவது இன்கம் சப்போர்ட் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அது வழங்கப்படும். வீட்டு வாடகை, மளிகை பொருட்கள், உணவு மற்றும் போக்குவரத்து போன்ற அன்றாட செலவுகளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல ஸ்டார்ட் அப் அலவன்ஸ், அதாவது ஆரம்பகட்ட செலவுகள், நீங்கள் புதிதாக ஒரு வீட்டை அமைக்கும் போது தேவைப்படுகின்ற படுக்கைகள், நாற்காலிகள், சமையல் பாத்திரங்கள் மற்றும் குளிர்கால ஆடைகளை வாங்குவதற்கு ஒன் டைம் பேமெண்ட் ஆகவும் ஒரு சில நிதி உதவிகள் வழங்கப்படும். இது கனடிய அரசாங்கம் உங்கள் மறுவாழ்விற்காக வழங்குகின்ற ஒரு அடிப்படை உரிமை. இலவசமாக பணம் வாங்குகிறோமே என்கின்ற குற்ற உணர்வோ அல்லது தயக்கமோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சுயமாக செயற்பட தொடங்கும் வரை உங்களை தாங்கி பிடிக்கின்ற அரசினுடைய திட்டமாக இது இருக்கின்றது. அடுத்ததாக அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு திட்டம் தான் IFHP மற்றும் OHIP, அதாவது ஹெல்த் கேர் செக்டரிலே வழங்கப்படுகின்ற ஒரு மருத்துவ காப்பீடு. அதாவது கனடாவிலே மருத்துவம் மிகவும் செலவு மிக்கது. ஆனாலும் அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கு அரசாங்கம் இலவச மருத்துவ உதவிகளை உறுதி செய்கிறது. இதுல இந்த IFHP என்று சொன்னால் இன்ட்ரிம் ஃபெடரல் ஹெல்த் புரோகிராம், இடைக்கால சுகாதார திட்டம். நீங்கள் கனடாவில் காலடி எடுத்து வைத்து அகதி கோரிக்கையை ரெஃப்யூஜி கிளைம் செய்த மறு கணமே உங்களுக்கு இந்த IFHP காப்பீடு கிடைத்துவிடும். நன்மைகளை பொறுத்தவரையிலே இதனை பயன்படுத்தி நீங்கள் மருத்துவரை சந்திக்கலாம், மருத்துவமனையிலே சிகிச்சை பெறலாம் மற்றும் சில அத்தியாவசிய மருந்துகளையும் இலவசமாக பெறலாம். கண் பரிசோதனை மற்றும் அவசர பல் மருத்துவமும் இதிலே சில நிபந்தனைகளுடன் அடங்குகிறது. அதே போல OHIP, அதாவது ஒன்டாரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான், இது ஒன்டாரியோ மருத்துவ காப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் அகதி கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸுக்கு வருவீங்க. அதுதான் ப்ரொடெக்டட் பர்சன் ஸ்டேட்டஸ். நீங்கள் ஒன்டாரியோ மாகாணத்தில் வசிப்பவராக இருந்தால் உடனடியாக நீங்கள் OHIPக்கு விண்ணப்பிக்கலாம். அதிகமான தமிழர்கள் ஒன்டாரியோவை சூழ்ந்து இருப்பதனால் இதை தெளிவாக நாங்கள் அறிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. முன்பெல்லாம் இதை பெற வேண்டும் என்று சொன்னால் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது எவ்வித காத்திருப்பு காலமும் இன்றி, நோ வெயிட்டிங் பீரியட், உடனடியாக நீங்கள் உங்களுக்கான மருத்துவ காப்பீட்டை பெற முடியும். அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் ரைட் டு எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கான கல்வி உரிமை. கனடாவில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி என்பது மறுக்க முடியாத ஒரு அடிப்படை உரிமையாகும். இதற்கு குடிவரவு நிலை என்பது ஒரு தடையல், அதாவது இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உங்கள் அகதி கோரிக்கை இன்னும் பரிசீலனையில் இருந்தாலும் சரி, அல்லது நிராகரிக்கப்பட்டு மேன்முறையீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளின் கல்வியை அது எந்த வகையிலும் பாதிக்காது. இலவச கல்வி கிடைக்கும். அருகில் உள்ள அரசு பள்ளிகளிலே, பப்ளிக் ஸ்கூல்ஸிலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முற்றிலும் இலவசமாக சேர்க்கலாம். இது ஒரு சம உரிமை, அதாவது
உங்களுக்கு இன்னும் நிரந்தர வதிவிட உரிமை PR கிடைக்கவில்லை, அதனால் உங்கள் குழந்தையை சேர்க்க முடியாது என்று எந்த ஒரு பள்ளியோ ஆசிரியரோ அல்லது அதிகாரியோ சொல்ல முடியாது. அவ்வாறு சொல்லுவது கனடிய சட்டப்படி குற்றமாகும். கூடுதல் உதவிகளும் கிடைக்கும். அதாவது ஆங்கிலம் சரியாக பேச தெரியாத குழந்தைகளுக்கு பள்ளிகளிலேயே ESL இங்கிலீஷ் ஆஸ் a செகண்ட் லாங்குவேஜ் எனப்படுகின்ற சிறப்பு ஆங்கில பயிற்சி வகுப்புகளும் இலவசமாக வழங்கப்படும். சுருக்கமாக சொன்னால் கனடா தனது நாட்டிற்கு வருகின்ற அகதிகளை வெறுமையே ஒரு சுமையாக பார்ப்பதில்லை. அவர்களுக்கு தேவையான ஆரம்ப கட்ட உதவிகளை செய்து அவர்களை தகுதியான குடிமக்களாக மாற்றுவதே நோக்கமாக இருக்கின்றது கனடிய அரசிற்கு. எனவே உங்கள் உரிமைகளை தெரிந்து கொண்டு அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு சில கேள்விகள் எழலாம். இந்த திட்டங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை எப்படி பெறுவது அல்லது எங்கு சென்று விண்ணப்பிப்பது என்பது குறித்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படலாம். அவற்றையும் முடிந்த அளவுக்கு கூறுகிறேன். அதாவது கனடாவிலே இந்த அடிப்படை உதவிகளை பெறுவதற்கு நீங்கள் எந்த ஏஜென்ட்டிற்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இதை நீங்கள் எப்போதுமே முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம், முதல் சொன்ன விடயத்தை மறந்து விடாதீர்கள். அதாவது இந்த உதவிகளை பெறுவதற்கு யாருக்குமே பணம் கொடுக்க தேவையில்லை, எந்த ஒரு ஏஜென்ட்டுக்கும் கொடுக்க தேவையில்லை. முதலாவது இந்த RAP மறுவாழ்வு உதவி திட்டம். இதை எப்படி பெறுவது அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படுகின்ற அகதிகளுக்கு, அதாவது GARSக்கு கனடாவிற்கு வந்தவுடன் குடிவரவு அகதிகள் மற்றும் குடி உரிமைத்துறை அதாவது IRCC மூலமாக இந்த உதவி நேரடியாக ஏற்பாடு செய்யப்படும். இதற்கு விண்ணப்பிக்கின்ற முறை என்ன அப்படி என்று சொன்னால், இதற்கு நீங்கள் தனியாக இணையதளத்திலே விண்ணப்பிக்க தேவையில்லை. நீங்கள் கனடாவில் தரையிறங்கியவுடன் உங்களை வரவேற்கின்ற அதிகாரிகள் உங்களை ஒரு உள்ளூர் குடியேற்ற உதவி மையத்துடன் இணைத்து விடுவார்கள், அதாவது செட்டில்மெண்ட் ஏஜென்சியுடன் இணைத்து விடுவார்கள். அவர்கள் இலவசமாகவே அந்த உதவிகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த மையத்தினுடைய பணியாளர்கள் உங்கள் வங்கி கணக்கை தொடங்கி RAP நிதியுதவிகளை பெறுவதற்கான படிவங்களை நிரப்புவது வரை அனைத்தையும் இலவசமாக செய்து கொடுப்பார்கள். I repeat, இலவசமாக செய்து கொடுப்பார்கள். அதே போல மருத்துவ காப்பீடு, இந்த IFHP இடைக்கால காப்பீடு, இதை பெறுவது எப்படி என்று சொன்னால், நீங்கள் அகதி கோரிக்கையை எல்லையிலோ அல்லது உள்நாட்டிலோ பதிவு செய்தவுடன் அரசாங்கம் உங்களுக்கு அகதிகள் பாதுகாப்பு உரிமை கோருபவர் ஆவணம் என்கின்ற ஒரு ஆவணத்தை வழங்கும். அதாவது ரிஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் கிளைமேட் டாக்குமெண்ட், RPCD என்று சொல்லுவார்கள். இப்படி ஒரு காகிதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காகிதம் தான் உங்களுக்கான IFHP காப்பீட்டு சான்றிதழாகும். மருத்துவமனைக்கு செல்லுகின்ற போது இதை உங்களுடன் எடுத்து சென்றால் போதுமானதாக இருக்கும். அதே போல ஒன்டாரியோவினுடைய OHIP பொறுத்தவரையிலே உங்கள் அகதி கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கின்ற சர்வீஸ் ஒன்டாரியோ அலுவலகத்திற்கு நீங்கள் நேரில் செல்ல வேண்டும். அங்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஒன்டாரியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ், அதிலே படிவம் 0682 என்கின்ற படிவத்தை நீங்கள் நிரப்பி கொடுக்க வேண்டும். இதை கனடிய அரசாங்க இணையதளத்திலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதற்கு நீங்கள் கொடுக்க தேவையான ஆவணம் என்ன அப்படி என்று சொன்னால், அகதிகள் வாரியத்தினுடைய முடிவு கடிதம், நோட்டீஸ் ஆஃப் டிசிஷன், அதாவது உங்களுடைய அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற அந்த ஒரு கடிதம் இருக்கின்றது தானே, அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒன்டாரியோவில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்பதற்கான ஒரு சான்று, வீட்டு வாடகை ஒப்பந்தம், மின்சார ரசீது அல்லது வங்கி அறிக்கையை நீங்கள் கொடுக்கலாம். அதே போல உங்கள் RPCD அல்லது பாஸ்போர்ட் போன்ற அடையாள ஆவணத்தையும் நீங்கள் ஆவணமாக இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் ஆவணமாக கொடுக்க வேண்டும் இந்த OHIP-யை பெற்றுக்கொள்வதற்கு. அதே போல உங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது எப்படி என்று சொன்னால், உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கின்ற பாடசாலைக்கு சென்று நேரடியாக நீங்கள் பதிவு செய்யலாம். உங்கள் உள்ளூர் பாடசாலை சபை, லோக்கல் ஸ்கூல் போர்டு அல்லது அருகில் இருக்கின்ற அரசு பள்ளிக்கு நேரில் செல்ல வேண்டும். பல பாடசாலை சபைகளிலே புதிதாக வந்தவர்களுக்கான வரவேற்பு மையங்கள் இருக்கின்றது. அங்கே குழந்தையினுடைய வயதை நிரூபிக்கின்ற ஆவணம், பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் வழங்கலாம். அதே போல வசிப்பிட சான்று, அதாவது உங்கள் பெயரில் இருக்கின்ற ஒரு வாடகை ஒப்பந்தம் அல்லது ஏதேனும் ஒரு ரசீது, யூட்டிலிட்டி பில்லை கொடுக்க வேண்டும். அதே போல குழந்தையினுடைய தடுப்பூசி பதிவுகள், இம்யூனைசேஷன் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். இது சொந்த நாட்டு ஆவணமாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் பள்ளியிலே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதைவிட உங்கள் குடிவரவு ஆவணங்கள், அதாவது RPCD அல்லது IRCC வழங்கிய ஏதேனும் ஒரு கடிதத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதில் ஒரு மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படி என்று சொன்னால் நேயர்களே, கனடாவிலே YMCA, COSTA அல்லது ஊட்கிரீன் போன்ற பல அரசு அங்கீகாரம் பெற்ற இலவச குடியேற்ற உதவி மையங்கள், செட்டில்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்கின்றது. இவர்கள் இந்த அனைத்து விண்ணப்பங்களை நிரப்புவதற்கு, உங்களை சரியான இடத்திற்கு வழிகாட்டுவதற்கும் எந்த கட்டணமும் இன்றி உதவுவார்கள். நீங்கள் கனடாவின் எந்த மாகாணம் அல்லது நகரத்தில் வசிக்கிறீர்கள் அல்லது குடியேற இருக்கிறீர்கள் என்பது தெரியாது. அதிகமாக டொரண்டோவை மையப்படுத்தியதாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த வீடியோவை நான் செய்கின்றேன். என தமிழர்கள் அதிகமாக அங்கேதான் இருக்கின்றார்கள்.
அல்லது வேறு இடங்களிலே நீங்கள் குடியேற விரும்பினால் அந்த விவரங்களை கமெண்ட்ல சொன்னா ஸோ அதற்கேற்ற வழிமுறைகளையும் தர முடியும். அதுல GTA பொறுத்தவரையிலே அங்கே ஏராளமான அரசாங்க அங்கீகாரம் பெற்ற உதவி மையங்கள் இருக்கின்றது. அதில் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல அந்த COSTI இமிகிரன்ட் சர்வீஸ், இதிலே அகதிகள் மற்றும் தஞ்சம் கோருவோருக்கான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். அதில் இவர்கள் ரொம்ப பிரபலமானவர்கள். இருப்பிடம் தேடுவது, மொழி பயிற்சி மற்றும் ஆவணங்களை நிரப்புவது போன்ற அனைத்து உதவிகளையும் இவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். அதே போல YMCAவினுடைய நியூகமர் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் டொரண்டோ, மிசிசாகா, பிராம்டன் என GTAவின் பல முக்கிய இடங்களில் YMCA மையங்கள் இருக்கின்றது. புதியவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தகவல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதிலே இவர்கள் சிறந்தவர்கள். அதே போல ஏற்கனவே சொன்னது போல வுட் கிரீன் கம்யூனிட்டி சர்வீசஸ், நீங்கள் டொரண்டோ அல்லது கிழக்கு டொரண்டோ அதாவது ஸ்கார்பரோ, ஈஸ்ட் யோக் பகுதிகளிலே வசிப்பவராக இருந்தால் இந்த மையம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல GTAவிலே பல பெரிய பாடசாலை சபைகள் இருக்கின்றது, ஸ்கூல் போர்ட்ஸ் இருக்கின்றது. அதிலே TDSP டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், இது டொரண்டோ மற்றும் ஸ்கார்பரோ பகுதிகளுக்கானது. அதே போல PDSP பீல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், இது மிசிசாகா மற்றும் பிராம்டன் பகுதிகளுக்கானது. இந்த சபைகளில் இருக்கின்ற வரவேற்பு மையங்களுக்கு, நியூகமர் ரிசப்ஷன் சென்டர்ஸுக்கு நீங்கள் சென்றால் உங்கள் குழந்தைகளின் ஆங்கில திறனை மதிப்பிட்டு அவர்களை சரியான பள்ளியிலே அவர்கள் சேர்த்து விடுவார்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக பகிர முடியும். இந்த சரியான தகவல்கள் பலரினுடைய வாழ்க்கையை எளிதாக்கும். மோசடியாளர்களினுடைய வலைகளிலே அவர்கள் சிக்காமல் இருப்பதற்கு அல்லது சுதாகரித்துக் கொள்வதற்கு உதவிகரமானதாக இருக்கும். தொடர்ச்சியாக இனிவரும் நாட்களிலே கனடாவிலே புதிதாக வருகின்றவர்கள் முதல் 30 நாட்களுக்குள் செய்ய வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன, செக்லிஸ்ட் என்ன, அதாவது SIN எப்படி பெறுவது, வங்கி கணக்கு தொடங்குவது எப்படி, IHF பெறுவது என்பது எப்படி பெறுவது, 2வது வாரத்திலே என்ன செய்யலாம், உதாரணத்துக்கு சமூக சேவை மையங்களை அணுகுதல், இப்படியாக ஒரு சில விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு வீடியோ. அதே போல கனடாவிலே புதிதாக குடியேறுபவர்களுக்கு ஏற்படுகின்ற கேள்விகள், அதாவது அகதி கோரிக்கை பரிசீலனையில் இருக்கும்போது வேலை செய்யலாமா, அப்படி செய்தால் இருக்கின்ற உதவிகள் நிறுத்தப்படுமா, பார்ட் டைம் ஜாப் செய்தால் என்ன கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய உதவி நிறுத்தப்படுமா, இலங்கையில படிச்ச படிப்பு அல்லது இந்தியாவில் படித்த படிப்பு மற்றும் அனுபவத்தை கனடாவில் எப்படி அங்கீகரிக்க செய்வது, அதே போல தமிழ் அகதி பெற்றோர்களுக்கான கல்வி உரிமைகள் பற்றிய ஒரு வழிகாட்டி, இப்படியாக ஏராளமான தலைப்புகளிலே தேவையான தரவுகளை தொகுத்து வைத்திருக்கின்றேன். அடுத்தடுத்த வீடியோக்களிலே உங்களுக்காக அவற்றையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த வீடியோ இது ஒரு பார்ட் 1, நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், அவற்றையும் அடுத்தடுத்த வீடியோக்களிலே தெளிவாக விளக்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனடிய செய்திகள் மற்றும் தரவுகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைகிறதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.